ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தாங்க. எறா தொக்கு. நேற்று எறா பிரியாணி எப்படி சிம்பிளாக அதே சமயம் நமக்கு நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் சைடிஷாக எறா தொக்கு தான். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்லங்க, சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம ரசாதத்துக்கு எங்கள் வீட்டில் மெயினாக சப்பாத்திக்கு சைடிஷாக இது தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அதிக மசாலாலாம் சேர்க்காமல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு கனமான கடாயாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல தொக்கு பதமாக நமக்கு அடி பிடிக்காமல் வரும். அதுதான் கனமான வானலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். இது எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவு வேகணுமா, அதனால் எண்ணெய் கொஞ்சம் தோண போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நெய்யை தட்டி போட்டுக்கோங்க. நான் தாளிப்புக்கு எந்த ஒரு பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க மாட்டேன், எப்பயுமே கடுகும் போட மாட்டேன். எப்பயுமே பூண்டை தட்டி சேர்த்துட்டு நமக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த பூண்டு கூடயே போடும்போது நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமகமன்னு வாசனை வரும்போது நான் ஒரு தக்காளி பழம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து 1 கிலோ எறா அளவு செய்ய போகிறேன். ஏன்னா நமக்கு எறா 1 கிலோ வாங்கினாலே எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா. அதனால் 1 கிலோவுக்கு நமக்கு வந்து தக்காளி பழம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தொக்குன்னு சொல்லிட்டு தக்காளி பழம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் இதுக்கு வந்து புளிப்பு சுவை கம்மியாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா நெய்யை நசுக்கி நல்லா அந்த ஜூஸ் இறங்குற அளவு நமக்கு நல்லா வதக்கிறது தான் பொதுவாக எந்த சமையலுக்குமே டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி அந்த ஜூஸ் இறங்குற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு 8 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா தொக்கு இல்லையா, நமக்கு நல்லா பதமாக நமக்கு இப்படி கலந்த போல் வரணும் இல்லையா, சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடவோ இல்லை நம்ம ரசாத தொட்டுக்கோ இதை போது வேணும். அதனால் 8 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இப்போ சேர்க்கும் போது எப்படி இருந்தது, நல்லா எந்த அளவு நான் சுருளை வதக்கிறேன், மெலிசாவே கட் பண்ணியிருந்தாலும் நமக்கு எந்த அளவு வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவு நமக்கு தொக்கு ரொம்ப பதமாக சூப்பராக கிரேவி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா சுருளை நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்புக்கிட்டே இருக்கிறோன்னா கிட்டேருந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கிலோ எறாவை மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா நமக்கு பொதுவாகவே எறா தண்ணி விடும் இல்லையா, அதனால் அதிலே போட்டு இது பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பூண்டு வாசனையோடு போட்டு நல்லா கிளறுங்க. கிளறும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. ஏன்னா அந்த பூண்டோட சேருது இல்லையா, அதனால் நல்ல ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவு வதக்கிறோமோ அந்த அளவு ரொம்ப, ஆனால் எறா போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதை ரொம்ப யோசித்து இது பண்ணணும். ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சுனாலும் ஒரு மாதிரி லப்பர் மாதிரி தோணும். அதனால் இப்போ காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவாங்க. போட்டு நல்லா கிளறுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அது விடுற தண்ணியிலே அது நமக்கு வெந்து பதமாக நமக்கு சூப்பராக வந்துடும். எண்ணெய் ஃபஸ்ட்டு தோணை போட்டிருக்கதால எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை வேணால் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு வேணால் பார்த்துக்கலாம் நமக்கு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே நான் ஒரு மூடியை போட்டு மூடிடுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து திறந்து பார்த்தோம்னா நமக்கு அதிலே சூப்பராக நமக்கு பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டிங்கன்னா நமக்கு நல்லா வந்துடும். எண்ணெய் இதில் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, நான்வெஜ் ஸ்மெல் இருக்குது தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம மஞ்சள் பொடி போட்டு கழுவும் போது கொஞ்சம் நல்லா அந்த என்ன சொல்கிறது குழகுழப்பு தன்மை போகிற அளவு கழுவி எடுத்துக்கிட்டாலே நமக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல்லு ரொம்ப வராது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜுக்கும் வந்துடுச்சு. தண்ணி அப்படியே குறைஞ்சி அப்படியே சுண்டுற பதம். இந்த பதத்தில் வேணும்னாலும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னுமே ட்ரையாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் ட்ரையாக இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா ஓரளவு சுக்கா பதம் மாதிரியே நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நமக்கு கனமான வானல் கொஞ்சம் கூட ஒட்டவும் இல்லை. நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் செய்யும்போது இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அப்படின்னா, எறாவை போட்டு வெங்காயத்தோடு வதக்கும் போது என்ன பண்ணுங்க, ரொம்ப நேரம் வதக்காதீங்க. அந்த கொஞ்சம் நேரம் வதங்கினதுமே நீங்கள் அந்த மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும். ரொம்ப வதங்கின பிறகு நம்ம மூடி போட்டு மூடும்போது என்ன ஆகிடும்னா, எறா வந்து வெந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த லப்பர் பதம் மாதிரி வந்துடும். அந்த பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளேட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா நமக்கு பதம் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சா. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நம்ம கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எறா பிரியாணி எப்படி செய்கிற வீடியோவும் நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எறா தொக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.